ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று அதிகாலை 2:47 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:14 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் இரவு 7:18 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 2:19 வரை வனிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 8:14 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 8:14 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு. அந்த புனர்பூசம் அப்படின்றது ராமருடைய நட்சத்திரம். இன்றைய தினம் ராமர் வழிபாடு செய்தாலும் மிக சிறப்பை தரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு பைரவர் வழிபாடு, இப்போ நிறைய நம்ம பைரவர் வழிபாடு செய்யறோம். இந்த பைரவர் வழிபாடு எப்படி இருக்கும், செல்வ செழிப்பை எப்படி தரும், அது நம்ம எந்த வகையில நமக்கு பயன்படும் இந்த பரிகாரத்தை செய்தால் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், தனுசில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் ஆரம்பம் ஆகிறது இன்னிலிருந்து. காலை 9:28 சனி பகவான் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. அதே போல மாலை 6:53 அதாவது 7 மணிக்கு சந்திரன் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இரவுல இருந்து சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, நம்ம பைரவர் வழிபாடு எல்லாருக்கும் தெரியும் எப்படி செய்வது அப்படின்றது. ஆனா செல்வ செழிப்புடன் வாழ பைரவர் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னா, பைரவர் வழிபாடு என்றது பலருக்கு நினைவில் வருவது என்னன்னா, அவருடைய திதியான அஷ்டமி திதி தான் இல்லைங்களா? அந்த அஷ்டமி திதியில தான் எல்லாருமே பைரவர் வழிபாடு செய்வார்கள். ஆனால் பைரவரை வழிபாடு செய்வதற்கு அதைவிட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இருக்கு. என்ன? அது நம்ம பௌர்ணமி திதியில செய்யலாம். அந்த பௌர்ணமி திதியில கூட பார்த்தீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி நாட்கள்ல இந்த பௌர்ணமி வருவது மிக மிக சிறப்பு. அதுவும் வியாழக்கிழமையில வர்றது சிறப்பு. ஏற்கனவே பைரவர் வழிபாடு பௌர்ணமியில எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நம்ம பைரவர் வழிபாடை செய்யலாம். அஷ்டமி தேதியை விட பௌர்ணமி தான் ரொம்ப சிறந்தது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பைரவர் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ராகு காலத்துல போயிட்டு பைரவர் வழிபாடு செய்தால் தரித்திரம் விலகும். அதே மாதிரி கடன் நிவர்த்தியாகும்.
அதுவும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யும் போது சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும். அதான் அங்க இருக்கிற விஷயம். அப்போ செல்வ செழிப்புடன் வாழ வழிபாடு எப்படி? கால பைரவர் சனீஸ்வர பகவானின் குரு. பைரவர் யாரு? சனி பகவானுடைய குரு பகவான். அப்படிப்பட்ட குருவை நாம் பௌர்ணமி நாளில் வழிபட்டால் சிறப்பு. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபட்டாலும் சிறப்பு. சரிங்களா? அப்போ இந்த கால பைரவர் வழிபாட்டையும் சொர்ண பைரவர் வழிபாட்டையும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலையும் பௌர்ணமிலையும் அஷ்டமிலையும் வழிபாடு செய்யும். இப்போ நிறைய பேருக்கு அஷ்டமி வருதுன்னா அன்னைக்கு வீக் டேஸாக இருக்கும். வீக் டேஸாக இருக்கும்போது எல்லாம் வேலைக்கு போகிறவங்க செய்ய முடியாது. இப்போ பௌர்ணமி வருதுன்னா வீக் டேஸில் வந்துருச்சுன்னா பிரச்சனை. அப்போ என்ன செய்யறது? அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலகட்டத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதுவும் எப்போ செய்யணும்? இரவு 8 மணிக்கு. நீங்க இது வீட்லயே கூட செய்யலாம். நீங்க கோயில்ல போய் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்லயே கூட நீங்க செய்யலாம். ராகு காலத்துல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அது ஒண்ணு. சரி, சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில கூட வேலை இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ வீட்ல இதை செய்யலாம். எப்படி செய்வது? வீட்ல இரவு 8 மணிக்கு இது செய்யணும். பைரவர் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் சொர்ணாகர்ஷ பைரவர் படம் வீட்டில் வைக்கலாம். அது வச்சு சுத்தமா பண்ணி சந்தனம், ஜவ்வாது, புனுகு இதெல்லாம் வச்சுட்டு அரளிப்பூ, சிவப்பு அரளி போட்டால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி அவருக்கு நிறைய வில்வம் போடலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சிறந்தது எதுனா சிவப்பு அரளி தான். அதை மாலையா போடலாம், இல்ல உதிரியா போடலாம். அது உங்க விருப்பம். அதே மாதிரி செஞ்சுட்டு 8 அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை படிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். சரிங்க, ஒரே ஒரு நிறைய பேருக்கு 8 அகல் தீபம் ஏற்ற முடியல. என்ன செய்யணும்? ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? பைரவர் படம் இல்லாதவங்க பூஜையில ஒரு இடத்து நல்லா அழகா சுத்தம் பண்ணி தேர்வு செஞ்சுட்டு பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு ஒரு தாம்பூலத்தட்டுல தீபத்தை ஏத்துங்க. ஏத்தி வச்சுட்டு சொர்ணாகர்ஷ பைரவரை மனதார நினைத்து நீங்க இந்த தீபத்தை சொர்ணாகர்ஷ பைரவராக நினைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான சகல சம்பத்தும் கிடைக்கும், கடன் தீரும். அது ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. இந்த சொர்ணாகர்ஷ பைரவருக்கு ஏதாவது ஒரு பொருள் நைவேத்தியமா வைக்கலாம். அது உங்க விருப்பம். அது வெள்ளை நிறத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. வெள்ளை நிறத்தில் என்ன இருக்கும்? உங்களுக்கு கல்கண்டு இருக்கும், பால் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கலாம். சரி, இதே பொங்கல், கல்கண்டு பொங்கல் கூட செஞ்சு வைக்கலாம். இது துர்க்கை சித்தர் அருளிய சொர்ணாகர்ஷ பைரவ அஷ்டகம். இது தெரியும். ஏற்கனவே நான் இந்த பதிகத்தை சொல்லியிருக்கேன். தனம் தரு வைரவன் தளிரடி பணிந்திடின் அப்படின்னு தொடங்கும். இத 18 முறை சொல்லுங்க. இப்படி சொல்லிக்கிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இது அஷ்டமி திதியிலையும் செய்யலாம், பௌர்ணமியிலையும் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யலாம். சரிங்களா? இது செஞ்சு உங்களுடைய வறுமையெல்லாம் போக்கி சந்தோஷமான வாழ்வை தரக்கூடிய இந்த பைரவரை, கால பைரவரையும் சொர்ணாகர்ஷ பைரவரையும் வணங்கி சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த முடிப்பீங்க. நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வித்தியாசமான அணுகுமுறைகளால் லாபத்தை மேம்படுத்துவீங்க. வேலை செய்யும் இடத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கல்வியில மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய இசை தென்கிழக்கு அதிசயன் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும். அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படுவீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். நண்பர்களிடம் மனவிட்டு பேசுவார்கள். பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். கவனமா இன்னைக்கு இருங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுப்பறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து, அதே மாதிரி விட்டு கொடுத்து புரிதலோடு இன்னைக்கு இருந்தால் எந்தவித பாதிப்பும் வராது. விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நன்மையை தரும். வேகத்தை காட்டாதீங்க. ஆன்மீகத்துல கொஞ்சம் மனதை செலுத்துங்கள். எழுத்து துறையில இருப்பவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஓரளவுக்கு உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. வியாபாரத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. வியாபாரத்துல இந்த ஒப்பந்தங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய சில விஷயத்துக்கு பிடிவாத குணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை குறைத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உயரதிகாரி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இன்றைய நாள் அலைச்சல்கள் இருக்கும். கவனமா இருங்க. சந்திராஷ்டமம் 7 மணியோட முடிவடையும். அது வரைக்கும் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உருவாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புரிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். 7 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அன்றாட வேலைகளை செய்யலாம். ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். நினைத்த சில வேலைகள்ல தடை தாமதம் ஏற்படும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்க. கல்வி தொடர்பான சில விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள்லாம் மறையும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளும் மதிப்பும் இன்னைக்கு கிடைக்கும். உங்க தோற்றத்துல ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும். மனதில் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சகோதர வழியில ஆதரவுகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். புதிய நட்புகளால் உற்சாகம் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சமூக வாழ்க்கையில மதிப்பும் மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவீங்க.
பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு சிக்கல்கள், தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள்லாம் மேம்படும். இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்க, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல மதிப்பு மரியாதை உயரும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள்லாம் மேம்படும். புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். ரகசிய துறையில் இருப்பவர்கள், அதாவது தனிப்பட்ட ஒரு ரகசிய துறை வச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மை செய்கின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றி, ரொம்ப நாளா உங்களுக்கு நிறைவேறாத ஒரு தேவைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். மாமன் வழியில ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மை. அதனால உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள்லாம் இன்னைக்கு குறையும். மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கும். பயணங்கள் செய்யும்போது ஒரு விதமான அலைச்சலும் இருக்கும். ஆர்வத்தோடு அந்த செயல்ல இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை துறையில் இருப்பவர்கள், அந்த வியாபாரம் பண்றவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா சில விரயங்கள் ஏற்படுகின்ற தருணம் ஏற்படும். புதிய வீடு வாங்குவது சார்ந்த செயல்களை வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். சகோதரர்களால் ஆதாயம் அடைவீர்கள். அரசு விஷயத்துல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் சில அலைச்சல்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேன்மை உண்டாகும். மனதளவில் புதிய தைரியம் இன்னைக்கு பிறக்கின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். தன வரவுகள்ல இருந்து வந்த தடை, அதே மாதிரி தாமதம், இதெல்லாம் இன்னைக்கு நீங்கி தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வியாபாரத்தில் தடைபட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் சிக்கல்கள் குறைகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நன்மை. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல ஆர்வத்தோட செய்யுங்க. ஒரு இஷ்டமில்லாம ஒரு உத்தியோகத்துல வேலைய செய்யாதீங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு நன்மையை தராது. சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளுங்கள். மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்படும். அதையெல்லாம் நீங்க அந்த குழப்பத்தெல்லாம் நீங்கி மன தெளிவோடு இன்னைக்கு இருங்க. சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்றவங்க வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவோட பேசுங்க. லாபங்களை ஈட்டலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா பயணம் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவோடு எதையும் செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, விலையுறந்த பொருட்கள்ல கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். மேலதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் செயல்களில் நிதானத்தை கையாள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அதனால் நன்மையும் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.